உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கரனோட இயக்கத்தில் அதர்வா, பிரீத்தி முகுந்தன், காயடு லோகர், நட்டி, தமன், நிகாரிகா, ரக்ஷன், டிராவிட், ஏஞ்சலின், அஞ்சு குரியன், சுதாகர், யோஷாஸ்ரீ, ஜொனிதா காந்தி அண்ட் டீம் நடிச்சிருக்கிற இதயம் முரளி. ஸோ காஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதாவது இந்த விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், அவசரத்தில் அள்ளி போட்டு வந்தனா அதனால் எனக்கு ஒன்றுமே தெரிலன்னு. அந்த மாதிரி ஒட்டுமொத்த படமும் வந்து காஸ்டிங்கை வந்து அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு இதயம் முரளின்னு சொல்லிட்டு. படத்தோட டைட்டிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதயம் அப்படிங்கிறப்ப முரளி சாருடைய ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் மூவி. கடைசி வரைக்கும் சொல்லாமல் போன அந்த ஒருதலை காதல், அது வந்து கதை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய பையனான அதர்வா முரளி இன்றைக்கி இருக்கக்கூடிய 2026 காலகட்டத்தில் இதயம் முரளி அப்படிங்கிற ஒரு இதோட வர்றாரு. அப்போ கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணிடலாம். அதே தான், சொல்லவே முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு காதல் வருது. அந்த காதலை சொன்னாரா சொல்லலையா, என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கான நவீன காலத்தோடு சேர்த்து பல விஷயங்கள்லாம் அமைச்சு ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னராக அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட காஸ்டிங்கில் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பயங்கரமாக வந்து தாராளமாக வந்து எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் தான், அதை வந்து பண்ணுறதுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட ஈவன் பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அதை கேரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதற்கான மெனக்கடல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நிறைய இடங்கள்ல இவங்களா இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க, அதாவது எப்படின்னா அந்த எனக்கு நிறைய ரெஃபரன்சஸ்லாம் தோணுது. ஒரு இப்போ பாலிவுட் சாங்கில் ஓம் சாந்தி ஓமில் அந்த ஓம் சாந்தி ஓம் பாட்டில் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு வைப்பு கிரியேட் பண்ணுவார் பாருங்க, அப்படியே பார்க்குறப்ப வாயை பழக்கிற மாதிரி. அப்படி தான் இந்த படத்தில் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் உள்ளே வர்றப்ப அப்படி ஒரு மொமெண்ட்டை வந்து என்டையர் ஃபிலிமில் வந்து கொடுத்துருந்தார். ஸோ அது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ கம்மிங் டு படத்துடைய நடிகர்கள், அதர்வா வந்து இன்னமும் வந்து ஸ்கூல் பையனாக பொருந்தி போகிறார், காலேஜ் பையனாக பொருந்தி போகிறார், அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்க்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறவருக்கும் பொருந்தி போகிறார். அதுக்கப்புறம் எல்லா கெட்டப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி அவருடைய இளமையும் சரி, அவருடைய நடிப்பும் சரி, எல்லா இடத்துலையும் நல்லா பொருந்தி போகுது. ஸோ இந்த இதயா கேரக்டரை வந்து அவ்வளோ அழகாக கேரி பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக தன்னோட ரோலை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எமோஷ்னலாக இருக்கட்டும், எனக்கு பர்டிகுலராக ஒரு போர்ஷன் இருந்தது. ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இதை நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க, அதனால் நான் ஸ்பாய்லர்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஒரு லவ்வை சொல்லக்கூடிய ஒரு போர்ஷனு, ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும், கச்சா பச்சான்னு இருக்கும்ல. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லா சவுண்டையும் கட் பண்ணுறோம். பின்னாடி வந்து பொட்டு வைத்த வட்ட நீலா அந்த பாட்டோடைய அப்படியே வந்து பின்னாடி அப்படியே போடுறோம். ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. அப்படி ஒரு கவிதை மாதிரி இருந்தது. பார்க்குறப்ப வந்து அப்படியே சிலாகிச்சு போகிற மாதிரி இருந்தது. பாருங்களேன், நான் எவ்வளோ எமோஷ்னலாக, ஐ மீன் எவ்வளோ என்துவாக இருந்தேன் அப்படின்னா அந்த இதை சிலாகிச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியான சீனுங்க. அதை நல்லா கேரி பண்ணியிருந்தார் ஹீரோ. நம்ம அதர்வாவும் சரி, படத்தில் நடித்த காயடு லோகரும் சரி, சூப்பராக அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து கேரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மொமெண்ட் வந்து இந்த படத்தில் சொல்லலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அடுத்ததாக வந்து பிரீத்தி முகுந்தன். எனக்கு வந்து சமீப காலங்களில் இருக்கிற ஹீரோயின்கள் வந்து பிரீத்தி முகுந்தனுடைய கேரக்டர் சூஸ் பண்ணுற விதமும் அதை அவங்க டெலிவர் பண்ணுற விதமும் வந்து அடாடடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ஜானரு, அதை கேரி பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அசால்ட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேரி பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி எமோஷன்ஸை வந்து கண்ணிலே வந்து கேரி பண்ணுறதுல இப்போ வந்திருக்கக்கூடிய ஹீரோயின்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நான் பிரீத்தியை பார்க்குறேன். அண்ட் காயடு லோகர். ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய போர்ஷனை வந்து எப்படிப்பட்ட இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு எப்படி சொல்லி நம்மளை கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சில்லுன்னு, அதாவது ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ சில்லுன்னு வந்து ஒரு காற்று வந்து நம்ம முகத்தை அப்படியே வந்து தாக்கிட்டு போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவங்களோட ரோல் வந்து பொருந்தி போயிருக்கு. அது இல்லாமல் வந்து படத்தில் வந்து எப்போவுமே படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலகலப்பான கூட்டு குடும்பத்தில் வந்து காமிப்பாங்கல்ல, அதாவது நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எப்படி இருக்கும் ஒரு செட்டப்பு, அதே மாதிரியே இருக்குது. எப்போவுமே சுற்றி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிதாபங்கள் சுதாகர் இருக்கார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து எதையும் புதுசாலாம் நடிக்கலை. அந்த சுதாகர் வந்து அவருடைய சேனலில் வந்து எந்த மாதிரி பண்ணுவாங்க, ஸ்பூஃப் பண்ணுவாங்க, அதே மீட்டரில் வந்து இந்த படத்தில் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருக்காது. நேச்சுரலாகவும் இருக்குது. எங்கே அவரை வந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வச்சு ஒரு மாதிரி அதோட இயல்பு கெடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அவராகவே இருக்க விட்டு அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கியிருக்காங்க. தென் டிராவிட் செல்வம், அவருக்கு வந்து ஒரு நீட்டான ரோல் வந்து அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு நண்பராக வரக்கூடிய ரக்ஷன், நண்பர்களாக வரக்கூடிய வந்து ஏஞ்சலின்,
அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து மியூசிக் டைரக்டர் தமன் வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்காரு. தெலுங்குல வந்து அடுத்தடுத்து அவருக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அவரை தெலுங்கு ஹீரோஸ் தமிழ்நாட்டுக்கே விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பேக் டு பேக் ஒர்க் நடந்துட்டு இருக்கிற டைமில் இவரை பிடிச்சி இங்கே யூஎஸ்ன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் படத்தில் வந்து ஒரு ஃபுல் லென்த் ரோல் வந்து பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் அதையும் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மியூசிக்கையும் சேர்த்து வந்து அந்த வேலையும் பார்த்துருக்காரு. ஸோ இன்னும் நண்பர்களாக வரக்கூடிய நிகாரிகாவோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர போல்டு, டக்குன்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிறது, அடுத்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் வந்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நிறையா பார்ப்போம். அந்த ரோல் வந்து அவங்க அழகாக வந்து கேரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே போல் யோஷாஸ்ரீ, ஜொனிதா காந்தி, ஸோ அழகான ஒரு மிஸ்ஸாக வந்து இவங்க நிறைய பாட்டு பாடி பார்த்துருப்பீங்க, ஆல்பத்தில் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. பட் இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருந்தது. படத்தோட ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபகத் ஃபாசிலோடைய கேமியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஃபகத் ஃபாசில் கேமியோ மட்டும் கிடையாது, நீங்கள் நிறைய ஓஜியில் பார்த்து என்ஜாய் பண்ண நிறைய பேரோட கேமியோஸ் இருக்குது. அதுவும் அந்த மொமெண்ட்டில் வந்து கிராஸ் ஆகி போகிறப்போ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் நான் கேமியோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. ஃபுல் அண்ட் ஸ்டோரியை நகர்த்தி போகிறதுக்கான ஒரு பெரிய மேஜர் பார்ட்டு அவர் தான் பண்ணியிருக்கிறதாவே வந்து நான் பார்க்குறேன். அவர் வந்து அந்த இதை அழகாக வந்து கேரி பண்ணியிருக்கிறாரு. நிறைய வைப் மொமெண்ட்டுங்க. என்னென்னா ஒரு 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டைமில் செரிஷ் பண்ணக்கூடிய பல மொமெண்ட்டு இந்த படத்தில் இருக்குது. ஒரு 80s கிட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான மொமெண்ட் இருக்குது. ஒரு 2K கிட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான மொமெண்ட் இருக்குது. இப்படி எல்லா மொமெண்ட்டுமே நிறைய இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஆகாஷ் பாஸ்கரனை வந்து எல்லாருக்கும் ப்ரொடியூசராக வந்து நல்லா தெரியும். டான் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர், நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாரு, எங்கே வந்து எந்த டைரக்டர்கிட்ட போய் வேலை செஞ்சார், என்ன எதுவுமே ஐடியா இல்லை. பட் ஆனால் ஒரு அழகான ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்து அதோடைய எல்லாத்தையும் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏன்னா 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஓடக்கூடிய இந்த படத்தில் எங்கேயுமே வந்து போர் அடிக்கிறதோ இல்லை இது என்னடா இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்கிறதுக்கான மொமெண்ட்டை அவர் கொடுக்கல. ஃபஸ்ட் டைம் டைரக்டர் அதை கொடுக்கல அப்படிங்கிறத நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து இது தேவையாங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். இது எடுக்க தெரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கண்டிப்பாக வரும். பட் அது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து பண்ண முடியும், அது ப்ரொடியூசர் கம் டைரக்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மொமெண்ட்டை இந்த படத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தென் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து பிடிச்ச ஒரு டெக்னிக்கல் பர்சனாக வந்து நான் மனோஜ் பரமஹம்சா அவருடைய சினிமாட்டோகிராஃபி, சிஹெச் சாய் உங்களுடைய சினிமாட்டோகிராஃபியை பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஒரு கலரு, ஒரு டோனு, ஒரு காலகட்டம் பீரியடு, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது அப்படியே கட் பண்ணால் வந்து கதை வந்து யூஎஸ்க்கு நகருது. அந்த பிரம்மாண்டம் அது எல்லாத்தையும் அழகாக கேப்சர் பண்ணணும். சில பேருடைய கேமராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அழகாக தெரிவாங்க. அது எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மேஜிக் இருக்கும். அந்த மேஜிக்கை வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் மேனன்ட்ட வந்து சொல்லுவாங்க, பிசி ஸ்ரீராம் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து கேமரா பண்ணால் எல்லாருமே அழகாக தாங்க இருப்பாங்க அப்படின்னு. ஸோ மனோஜ் பரமஹம்சாகிட்டே அந்த ஒரு பெரிய வித்தை இருக்கிறத வந்து நான் பார்க்குறேன். இந்த படத்தில் அவ்வளோ காஸ்டிங், அத்தனை பேரும் அழகாக இருக்காங்க, பின்னாடி நிற்கிறவங்க அழகாக இருக்காங்க, சைடில் கிராஸ் பண்ணி போகிறவங்க அழகாக இருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேம். நான் இதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படத்துக்காக வந்து இறங்கின எக்யூப்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ குவாலிட்டியான விஷயங்கள் எல்லாமே வந்து இறக்குனாங்க, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சொன்னாங்க. அது எல்லாமே ஃப்ரேமில் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். உள்ளே போயிட்டு படத்துக்குள்ளே அப்படி இப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவும் இருக்கும். அண்ட் பிரதீப் ராகவோடைய எடிட்டிங் எனக்கு முதல் பாதியும் வந்து சரி, 2வது பாதியும் சரி, எனக்கு ஒரு ஃபீல் குட் வந்து அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. எங்கேயுமே வந்து அந்த மீட்டர்லேருந்து அந்த படம் எங்கேயுமே விலகி போகலை. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து நான் பார்த்தேன். அந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீல் குட்லேயே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட் வந்து எங்கேயுமே வெளியில் போகாத மாதிரி ஒரு நல்லா இருந்தது. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் இதய முரளி இந்த காலத்துலேயுமா வந்து காதலை சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் ஆதாம் ஏவாள் காலத்திலே அழிஞ்சு போச்சு, டைனோசர் காலத்திலே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஒரிஜினல் ஓஜி 80s and 90s கிட்டுக்கு தெரியும் சொல்லப்படாத காதல் இருக்குது, ஒருதலை காதல் இருக்குது அப்படிங்கிறது. பட் அது இன்றைக்கும் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய சில பர்சன்ஸும் சில இதுவும் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு காதல் வந்து ரிஜெக்ட் ஆனால் அடுத்த நிமிஷம் திரும்பி போய் அங்கே முடியலை, நோ சொல்லிட்டா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி
கேட்கக்கூடிய மூமெண்ட்டில் தான் இருக்கும். பட் அப்பையும் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறையா கனெக்ட் ஆகும், ஃபீல் குட்டாக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து லாஜிக் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் குறை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப மைன்யூட்டமாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நீட்டாக தேட்டர் பக்கம் போனீங்களா, பார்த்தீங்களா, ஓகேடா, நைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரக்கூடிய ஒரு படமாக இதய முரளி வந்திருக்கு. இந்த இதய முரளி படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி. பாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.